ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, அமாவாசை அன்னைக்கு வராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக எதிரி தொல்லை, ஏவல், பில்லி, சூனியம் எதுவுமே நம்மளை நெருங்க முடியாது. நம்ம வாழவே கூடாதுன்னு நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நமக்கு எதிராக நிறைய எதிர்மறை ஆற்றலை ஏவி விடும். அது மட்டும் இல்லை, வயிற்றறிச்சலோட பொறாமை எண்ணத்தோட ஒரு பார்வை பார்த்தா போதும், அது நம்மளை துரத்தி அடிக்கும். அது மட்டும் இல்லை, சில பேர் நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறதுல நிறைய செய்வனையும் வைப்பாங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதே கெடுதல் நினச்சோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு கெடுதல் தான் நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடுச்சுனாலே மிகப்பெரிய ஆபத்துகளை நம்ம சந்திக்க நேரிடும். எப்பொழுதுமே அந்த எண்ணம் நமக்கு வராமல் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த எண்ணம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். அமாவாசை தினத்தில் வராகி அம்மனை எந்த முறையில் எந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செஞ்சோம்னா எதிரி பிரச்சனை, ஏவல், பில்லி, சூனிய பிரச்சனையிலேருந்து விடுபட முடியுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை தினத்தில் தான் செய்யணும். வராகி அம்மாவை மனசார நினச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகை உங்களோட வலது உள்ளங்கையில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. வாராகி தாயே, நான் அறிந்தும் அறியாமலும் நான் என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னிச்சிருங்க. எதிரிகளோட சூழ்ச்சியால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எதிரிகள் என் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு மனசார நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். எதிரியால் ஏவி இடப்படக்கூடிய எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலாலும் என் குடும்பத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வராகி அம்மன்ட்ட இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரிக்கணும். ஓம் வாராகி, ஓம் வாராகி, ஜீவாகி ஜீவாகி, ஜீவஸ்தம்பாய, அணுவாயி அணு பிரம்மணாமாய். இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை நீங்கள் உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கடுகை அப்படியே நெருப்பில் போட்டுடணும். சின்ன தட்டில் கற்பூரத்தை கொளுத்தி கூட அந்த கற்பூரத்தில் இதை போடலாம். அந்த கடுகு வெடித்து சிதற மாதிரி உங்களுடைய எதிரி பிரச்சனைகளும் வெடித்து சிதறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எதிரியோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படாதீங்க. எதிரிங்க உங்கள் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. எதிரியால் ஏவி விடப்பட்ட எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்கள் வீட்டை எதுவுமே செய்ய முடியாது, உங்களை விட்டு விலகி செல்லும். சில பேருக்கு சில சொத்து விஷயங்களில் கூட பிரச்சனை இருக்கும். நம்முடைய சொத்தை நம்மளால் விற்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களை எதிரிங்க செஞ்சுருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால், விற்க முடியாத நிலமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வாகனமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்கள் உள்ளங்கையில் கடுகை வச்சுக்கிட்டு அந்த இடத்துலையே இந்த மந்திரத்தை 3 முறை நீங்கள் சொல்லுங்கள். கையில் இருக்கும் கடுகை அந்த இடத்துல தூவி விடுங்க. இதையும் நீங்கள் அமாவாசை தினத்தில் செய்யலாம். எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்கள் இதை செய்யலாம். அது உங்களோட சௌகரியம். நிச்சயமாக வாராகித்தாய் உங்கள் கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வை காட்டி கொடுப்பது மட்டும் உறுதிங்க. முழு நம்பிக்கையோட மனசார நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளிடம் இருந்த தொல்லை நீங்கும். பில்லி, சூனியம், செய்வினை எதுவாக இருந்தாலும் நீங்கும். உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு அம்மன் பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் மனசார வாராகி அம்மனை மட்டும் நினச்சி நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல அதிசயங்கள் நடக்கும். முழு நம்பிக்கையோட வாராகி அம்மனை நினச்சி பண்ணுங்கள், வெற்றி காண்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும், மகிழ்ச்சியும், ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.